ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இறைவேண்டல் செய்வோம். தாயும் தந்தையுமாகிய நல்ல கடவுளே, நாள் இந்த நேரத்திற்காக நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. திருப்பாடல்கள் 35 குறித்து சிந்திக்கும்படியாக கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நேர்மையாளர் ஒருவருடைய மன்றாட்டை கேட்டு அவருக்கு எல்லா நிலைகளிலும் நீர் உதவி செய்கிறீர். அதுபோல ஆண்டவரே, எப்பொழுதும் நாங்களும் உமக்கு உண்மையும் உத்தமமாய் நடந்து உம்முடைய வழி நடத்துதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும். இவை அனைத்தையும் எங்கள் மீட்பராற்ற குருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமீன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இந்த திருப்பாடல்கள் 35 நேர்மையாளர் ஒருவரின் மன்றாட்டு என்று சொல்லப்படுகிறது. நேர்மையாளர் ஒருவரின் மன்றாட்டு. திருப்பாடல்கள் 35 28 திருமொழிகள் அடங்கியிருக்கிறது. இதனை 7 பிரிவுகளாக பிரிக்கின்றார்கள். முதல் பிரிவு 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களில் பாதுகாப்பிற்காகவும் துணைக்காகவும் இறைவனை அழைத்தல் என்றும், 4 8 வரை உள்ள திருமொழிகளில் பகைவரின் அழிவுக்காக மன்றாடுதல் என்றும், 9 10 திருமொழிகள் ஆண்டவர் அளித்த விடுதலைக்காக மகிழ்ச்சி பாடல் என்றும், 11 16 வரை உள்ள திருமொழிகள் தான் செய்த நன்மைக்கு பதிலாக பகைவர் இழைக்கும் தீமை குறித்து சொல்லப்படுகிறது. 17 18 திருமொழிகளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல் என்றும், 19 26 வரை உள்ள திருமொழிகள் பகைவரை தண்டித்து நீதி வழங்க வேண்டுதல் செய்வதாகவும் இருக்கிறது. நிறைவாக 27 28 திருமொழிகள் ஆண்டவருக்கு புகழ்ச்சி பாடல் இசைப்பதாக அமைந்திருக்கிறது. இதனுடைய பின்னணியத்தை பார்க்கும் பொழுது, பகைஞர்கள் சூழ்ந்து கொண்டு அடியர் ஒருவரை கொலை செய்ய திட்டமிடும் பொழுது அந்த அடியவர் இறைவனை மன்றாடி தன்னை காப்பாற்றும்படி கெஞ்சி எழுதுகின்ற ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இருக்கின்றது. துன்பம் கொடூரம் ரொம்ப அழுத்தமான ஒரு நிலையிலே இந்த பாடகர் கடவுளை மட்டுமே தன் நம்பிக்கையாக கொண்டிருப்பதாக இப்பாடல் சுட்டுகிறது. இந்த அடியாருடைய ஒவ்வொரு வேதனையிலும் கடவுள் துணை நின்று அதில் சென்று அவரை விடுவிக்கின்ற ஒரு பகுதியாக இது அமைந்திருக்கிறது. அதனால் அடியவர் எல்லா நிலைகளிலும் கடவுள் என்னை விடுவித்தாரே என்று நினைத்து நன்றி பாடல் பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாடல் இஸ்ரவேலின் அரசர் பாடிய பாடலாகவும் இருக்கலாம் என்கிறார்கள் சிலர் இது தாவீது பாடிய பாடலாக இருக்கலாம் என்றும் சொல்லுகின்றார்கள். இதற்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 24 அதிகாரம் 15வது வசனமும், திருப்பாடல்கள் 35 1வது திருமொழியும் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய பொருள் விளக்கத்தை பார்க்கும் பொழுது 1 3 வரை உள்ள திருமொழிகளில் ஆண்டவர் படைத்தலைவராக இங்கு காட்டப்படுகிறார். படைகளுடைய தலைவராக ஏன் ஆண்டவரை காட்ட வேண்டும் என்றால், நெருக்கடி, ரொம்ப துன்பம், துயரங்கள், கதறுதல், போராட்டங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற நிலையிலே இந்த உலகத்தில் இருக்கிற ஆயுதங்களும் இருக்கின்ற எந்த ஒரு செல்வ செழிப்பும் நம்மை காப்பாற்ற முடியாது. அதை தாண்டி கடவுள் தான் காப்பாற்ற முடியும் என்பதற்காக படைகளின் தலைவராக ஆண்டவரை இந்த பாடல் சுட்டுகின்றது. 3வது திருமொழியிலே நானே உன் மீட்பர் என்கிற இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இதிலே யெஷுவா என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு வெற்றி, மீட்பு, பாதுகாப்பு என்றெல்லாம் குறிப்பிடப்படுகிறது. தீயோர் மீது இறைவர் காணும் வெற்றியினை இது குறிப்பதாக இருக்கின்றது. திருப்பாடல்கள் 72 4வது திருமொழியிலும் 76 9வது திருமொழியிலும் ஆண்டவர் எப்படி தீயோரிடத்திலிருந்து நம்மை விடுவித்து வெற்றி சூடுகின்றார் என்பதை சொல்லுகின்றதாக இருக்கின்றது. 5வது திருமொழியிலே ஆண்டவரின் தூதர் என்ற வார்த்தை வருகிறது. இது 34வது திருப்பாடலிலே சொன்ன வார்த்தையை தான். ஆண்டவரின் தூதுவர் என்பவர் ஆண்டவரையே குறிப்பின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. 6வது திருமொழியிலே இருளும் சறுக்கலும் என்று ஒரு வார்த்தை வருகிறது. இது துயரமும் தொல்லையும் கஷ்டமான சூழ்நிலைகள் நமக்கு வரும் பொழுது எப்படி ஆண்டவர் அதிலிருந்து சறுக்கலிலிருந்து மீட்கிறார் என்பதை குறிப்பதாக இது இருக்கின்றது. 4 8 வரை உள்ள திருமொழிகளிலே பழிக்கு பழி வாங்குவது
என்பதை குறித்து சில வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இது இணைச்சட்டம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது திருமொழியிலே மரியாளுடைய பாடலின் ஒரு வசனம் இதில் வருவதாக இருக்கின்றது. குறிப்பாக மத்தேயு 1ஆம் அதிகாரம் 47வது திருமொழியிலே சொல்லப்பட்ட அதே வார்த்தைகள் இந்த திருப்பாடலிலும் 9வது திருமொழியிலே சொல்லப்படுகிறது. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை மரியாளின் பாடலில் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 47வது திருமொழியிலும் இந்த வசனம் வருகின்றது மரியாளின் பாடலிலே. எனவே 10வது திருமொழியிலே உமக்கு நிகரானவர் யார் என்ற வார்த்தை அரச பாடல்களிலும் சமூக பாடல்களிலும் அதிகமாக சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை. கடவுளுக்கு நிகரானவர் யாரும் இல்லை என்பதை இது சுட்டுகின்றது. ஆண்டவரோடு வேறு யாரையும் நாம் ஒப்பிட்டு பேச முடியாது, ஒப்பிட்டு காட்ட முடியாது என்பதை வலியுறுத்துகிறது. இதனை மீகா 7ஆம் அதிகாரம் 18வது திருமொழியிலும் நம்மால் பார்க்க முடியும். 10வது திருமொழியிலே நேர்மையாளர் குறித்து சொல்லப்படுகிறது. இதனை எபிரேயத்திலே அனி எபியோன் என்கிற 2 சொற்றொடர்கள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த 2 சொற்களுமே அனி எபியோன் என்கிற 2 சொற்களுமே நேர்மையாளரை சொல்லுகின்ற வார்த்தையாக இருக்கின்றது. இதனை இந்த இடத்திலே இஸ்ரவேல் மக்களை இந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் நேர்மையாளர்களாக உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனை 37வது திருப்பாடல் 4வது திருமொழியிலும் இவர்கள் ஆண்டவரின் மக்கள், இவர்கள் ஆண்டவருக்கு உரிய மக்கள் என்றெல்லாம் வலியுறுத்துகிறார்கள். 11லிருந்து 16 வரை உள்ள திருமொழிகளிலே ஆண்டவர் இயேசு பாடுகளை நினைவு கூறுவதாக இந்த திருமொழிகள் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. 17வது திருமொழியிலே சிங்கக்குட்டிகள் என்று ஒரு வார்த்தை வருகிறது. இது நாம் 34வது திருப்பாடலிலே பார்த்த அதே போன்றுதான். சிங்கக்குட்டிகள் என்பது ஒரு பணக்காரர்களை குறிப்பதாக, பணக்காரர்கள் கூட வறுமையிலும் பட்டினியிலும் வேதனையிலும் இருக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை வலியுறுத்துவதாகவே இருக்கின்றது. இது திருப்பாடல் 58:6 சொல்லப்படுகிறது. 18வது திருமொழிகளிலே மாபெரும் சபை என்பது திரு வழிபாட்டிற்கு செல்வோரை குறிப்பதாக இருக்கிறது. ஆண்டவருடைய தூயரே, ஆண்டவருடைய தூயவர்கள், ஆண்டவருடைய வழிபாட்டுக்கு செல்லுகிறவர்கள் என்றெல்லாம் இதை சொல்லலாம். திருப்பாடல் 34:9 இது சொல்லப்பட்டிருக்கிறது. 26வது திருமொழியிலே வெட்கமும் மானக்கேடும் மேலாடை ஆகட்டும் என்கிற வார்த்தை வருகிறது. இது தீமைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டு துன்புறுத்தட்டும் என்பதை குறிப்பதாக இருக்கின்றது. கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிற மக்களுக்கு வெட்கமும் மானக்கேடும் என்ற பல இன்னல்கள் வரும் என்பதை இத்திருமொழி வலியுறுத்துகிறது. 27வது திருமொழியிலே நேர்மை என்று சொல்லப்படுகிற வார்த்தை நல்வாழ்வு, அமைதியான ஒரு வாழ்வு, கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வாக அமைந்திருக்கின்றதை சுட்டுகின்றதாக இருக்கிறது. நிறைவாக நீதி என்று சொல்லுகிற வார்த்தை 28வது திருமொழியிலே வருகிறது. ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு அளிக்கும் ஆண்டவர் நேர்மையாளராக இருக்கும் பொழுது மக்களை மீட்டெடுக்கின்றவராக இருக்கின்றார் என்று இதில் சொல்லப்படுகிறது. இந்த திருமொழியை நான் வாசிக்கின்றேன். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும் என்று சொல்லுகிறது. எப்பொழுதும் கடவுளுக்கு நீதியாக வாழும் பொழுது நம்முடைய வாழ்வை ஆண்டவர் ஒரு சாட்சி உள்ள வாழ்வாக வைப்பார் என்பதை இது சுட்டுகின்றதாக இருக்கிறது. நிறைவாக இந்த 35வது திருப்பாடலிலே 4 திருமொழிகளை நாம் நினைவு கூற வேண்டும். 1, 2வது திருமொழி ஆண்டவரே எனக்கு துணை எழுந்து வாரும் என்கிற வார்த்தையும், என் உள்ளம் ஆண்டவரை முன்னிட்டு களி கூறுகிறது என்ற 9வது திருமொழியும், ஆண்டவரே உமக்கு நிகரானவர் யார் என்கிற 16வது திருமொழியும், ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்கிற 27வது திருமொழியும், இந்த 4 திருமொழிகளிலும் இந்த திருப்பாடலில் இருக்கின்ற அழுத்தத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே ஆண்டவர் தாமே இத்திருமொழிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.